கடவுளின் உள்ளார்ந்த இயல்பு. மெல்போர்ன், ஆஸ்திரேலியா. பொது நிகழ்ச்சி. 2வது நாள் பேச்சு. ஏப்ரல் மாதம் 6ஆம் தேதி 1981ஆம் வருடம். ஸ்ரீ மாதாஜி அவர்கள் ஆற்றிய உரையின் தமிழாக்கம். God has given you so much. Do you ever say that? Count your blessings one by one. How many blessings you have got? You don't know. You are a specially blessed people, especially in this Australia. I think you are specially blessed. But you want to show that you are extremely miserable. கடவுள் உங்களுக்கு நிறைய கொடுத்துள்ளார். நீங்கள் எப்பொழுதாவது உங்களுக்கு கிடைத்த ஆசீர்வாதங்களை ஒவ்வொன்றாக எண்ணி பார்த்துள்ளீர்களா? உங்களுக்கு எத்தனை ஆசீர்வாதங்கள் கிடைத்துள்ளன? உங்களுக்கு தெரியவில்லை. இந்த ஆஸ்திரேலியாவில் உள்ள நீங்கள் சிறப்பாக ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நீங்கள் சிறப்பாக ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று நான் நினைக்கிறேன். ஆனால் நீங்கள் மிகவும் பரிதாபகரமானவர் என்பதை காட்ட விரும்புகிறீர்கள். The worst are French in this, I would say. Because when I went to France, they said, Mother, never say that you are a happy person because they'll think you are not sensitive. I said, really? You think these French are very, very sensitive people? To what? Not to holiness, not to purity. They are sensitive to God knows what. 10 feet you walk and you find a prostitute standing on the road. And about 10 feet you walk and you find 3 alcoholics lying on the street. These are sensitive people. Are they sensitive to their spirit? What are they sensitive to? What are they crying about? இந்த மாதிரியான விஷயத்தில் மிக மோசமானவர்கள் பிரெஞ்சுக்காரர்கள் என்று நான் சொல்ல வேண்டும். நான் பிரான்சுக்கு சென்றபோது அங்குள்ளவர்கள், நீங்கள் ஒரு மகிழ்ச்சியான நபர் என்று சொல்லாதீர்கள், ஏனென்றால் நீங்கள் உணர்வுள்ளவர் இல்லை என்று அவர்கள் நினைப்பார்கள். அப்படியா என்று நான் சொன்னேன். ஏனெனில் பிரெஞ்சுக்காரர்கள் மிகவும் உணர்ச்சி வயப்படுபவர்கள். எதற்கு? பரிசுத்தத்திற்கு அல்ல, தூய்மைக்கு அல்ல. அவர்கள் எதற்கு உணர்ச்சி வசப்படுபவர்கள் என்பது கடவுளுக்குத்தான் தெரியும். நீங்கள் அங்குள்ள சாலையில் நடந்து சென்றால் சாலையோரம் 10 அடி தூரத்தில் ஒரு விபச்சாரியை காணலாம். இன்னும் 10 அடி நடந்து சென்றால் தெருவில் குடிகாரர்கள் விழுந்து கிடப்பதை காணலாம். இவர்கள்தான் உணர்வு உள்ளவர்களா? அவர்கள்தான் ஆத்ம உணர்வு உள்ளவர்களா? அவர்கள் எதற்கு உணர்வு உள்ளவர்கள்? எதை பற்றி நினைத்து அவர்கள் அழுது கொண்டிருக்கிறார்கள்? This is the very good thing that in the night you drink a lot, sleep with 10 women and in the morning you feel guilty. Who has asked them to go into this kind of a mess and then to come and sit down and cry, oh, I am so guilty, I have done so wrong and so wrong. இரவில் நீங்கள் நிறைய குடிக்கிறீர்கள், 10 பெண்களுடன் தூங்குகிறீர்கள், காலையில் அவர்கள் குற்ற உணர்ச்சியை உணர்கிறார்கள். இதுவா நல்ல விஷயம்? யார் இவர்களை இந்த மாதிரியான குழப்பத்திற்குள் செல்ல சொன்னார்கள்? பின்னர் வந்து உட்கார்ந்து அழச் சொன்னார்கள். மற்றும் நான் மிகவும் குற்றவாளியாக உணர்கிறேன், நான் இவ்வளவு தவறு செய்திருக்கிறேன் என்று யார் சொல்ல சொன்னார்கள்? That's why I have to talk about it, that this center is very important also because it is the sister of Sri Krishna, Vishnu Maya, who rules it. The relationship between brother and sister is absolutely gone hayward in this country, in all the Western countries. அதனால்தான் இந்த மையத்தை பற்றி நான் பேச வேண்டியது மிகவும் முக்கியமானதாகிவிட்டது. ஏனென்றால் இது ஸ்ரீ கிருஷ்ணரின் சகோதரியின் மையம். அங்கு ஸ்ரீ விஷ்ணுமாயா வீற்றிருக்கிறார். எல்லா சகோதரனுக்கும் சகோதரிக்கும் இடையிலான உறவு முற்றிலும் கடவுளால் கொடுக்கப்பட்டதாகும், இந்த தேசத்திலும் மற்றும் மேற்கு நாடுகளிலும். For us Indians, we do not understand. Really, we cannot understand. And we cannot explain what it is. The other day only, we had a very interesting talk because 2 Indians have come with me, very, very great Sahajogis there. They said, Mother, why did they say that a girl cannot hold the hand of a girl? I said, you won't understand. He said, no, but we would like to know. I mean, you mean to say we should close all our schools, girls' schools in India? I mean, a girl can easily hold the hand of a girl is much better. I said, why? These people say, you see, it's rather difficult for you to understand.
இந்தியர்களான எங்களால் இதனை புரிந்து கொள்ள முடியவில்லை. உண்மையில் எங்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. அது என்னவென்று எங்களால் விளக்கிச் சொல்ல முடியவில்லை. ஒரு நாள் நாங்கள் மிகவும் சுவாரஸ்யமான ஒரு பேச்சை பேசிக் கொண்டிருந்தோம். 2 இந்தியர்கள் என்னுடன் வந்திருந்தார்கள். அவர்கள் மிகச்சிறந்த சகஜ யோகிகள். அவர்கள், அம்மா, ஒரு பெண்ணின் கையை பிடிக்கக்கூடாது என்று ஏன் சொன்னீர்கள் என்று கேட்டார்கள். நான் சொன்னேன், உங்களுக்கு புரியாது என்று. உடனே அவர்கள், இல்லை இல்லை, நாங்கள் தெரிந்து கொள்ள விரும்புகிறோம். இந்தியாவில் உள்ள எங்கள் பெண்கள் பள்ளிகளை மூட வேண்டும் என்று சொல்கிறீர்களா? ஒரு பெண் ஒரு ஆணின் கையை பிடித்து கொள்வது நல்லது என்று நான் நினைக்கிறேன் என்று சொன்னார்கள். நான் ஏன் என்று கேட்டேன். அந்த மக்கள் சொன்னார்கள், இதை உங்களுக்கு புரிய வைப்பது கடினம் என்று. No, he said, but one thing I can't understand. That if a girl holds the hand of a man, will that be a holier relationship? See the accent. They think, will it be holy to hold the hand of a man? It won't be. But a girl is a holy relationship. So this holy relationship is lost in the so-called ventures of the brains, you see. அவர்கள் ஒரு பெண் ஒரு ஆணின் கையை பிடித்தால் அது ஒரு புனிதமான உறவில்லையா என்று கேட்டார்கள். அபத்தமானது. ஒரு மனிதனின் கையை பிடிப்பது புனிதமாக இருக்கும் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். அது கூடாது. ஆனால் பெண் மட்டும்தான் புனிதமான உறவு. இந்த புனித உறவு இல்லாமல் போய்விட்டது. அது மூளையின் சாகசம். Like, you see, if you go and see in the zoo, if there's a wombat, it behaves like a wombat. See? If there's a monkey, it behaves like a monkey. If there's a tiger, it behaves like a tiger. But a human being, you put him in the zoo. You will see he'll eat up all the fruits, he'll cut down all the trees, he'll go to all the depths of it, and he'll break his nose, he'll lose his ears, he'll spoil his eyes. He cannot sit quietly. நீங்கள் ஒரு மிருக காட்சி சாலைக்கு சென்று பார்த்தால் ஒரு வோம்பாட் இருந்தால், ஆஸ்திரேலியாவில் வசிக்கும் ஒரு பாலூட்டி விலங்கு, அது ஒரு வோம்போட் போலத்தான் நடந்து கொள்ளும். ஒரு குரங்கு, அது ஒரு குரங்கு போலத்தான் நடந்து கொள்ளும். ஒரு புலி, அது புலி போலத்தான் நடந்து கொள்ளும். ஆனால் ஒரு மனிதனை நீங்கள் மிருக காட்சி சாலையில் வைத்தால் பாருங்கள், அவர் எல்லா உணவுகளையும் சாப்பிட்டு விடுவார், எல்லா மரங்களையும் வெட்டுவார், அதன் அனைத்து ஆழங்களுக்கும் செல்வார், அவர் மூக்கை உடைப்பார், அவர் காதுகளை இழப்பார், அவர் அனைத்தையும் கெடுப்பார். அவரால் அமைதியாக உட்கார முடியாது. You give him a tree, he'll eat the fruit, he'll eat the seed, he'll have the bark inside himself, he'll have all the roots inside himself, he'll do whatever is possible. It's so horrid with this brain, the way it is moving all the time in this direction, that direction, that direction. It wants to bang on all the sides. For what? It cannot sit right. நீங்கள் அவருக்கு ஒரு மரம் கொடுங்கள், அவர் பழங்களை சாப்பிடுவார், விதைகளை சாப்பிடுவார். அவர் ஒரு பூங்காவை அமைப்பார், அவர் வேர் வரைக்கும் செல்வார். அவரால் என்னவெல்லாம் செய்ய முடியுமோ அனைத்தையும் செய்வார். இந்த மூளை செயல்படும் விதம் மிகவும் கொடூரமானது. எல்லா நேரமும் இந்த பக்கமும் அந்த பக்கமும் சென்று கொண்டே இருக்கும். 2 பக்கமும் மோதிக்கொண்டே இருக்க வேண்டும். அவரால் அமைதியாக உட்கார முடியாது. You see, when it is sitting for 5 minutes, it thinks it's a jail, it's boring. So he must go and do something very important. And what important thing he does is to really ruin himself. He must go to a pub, he must go to a friend, he must go somewhere. He will really ruin himself, all his holiness and all his sense of self-esteem. அவர் 5 நிமிடங்கள் உட்கார்ந்திருந்தால் அது ஒரு சிறை என்று அவர் நினைக்கிறார். அது அவருக்கு மிகவும் சலிப்பாக இருக்கும். அவர் எப்போதும் முக்கியமான ஒன்றை செய்து கொண்டிருக்க வேண்டும். அவர் செய்யும் முக்கியமான விஷயம் என்ன? உண்மையில் தன்னைத்தானே அழித்து கொள்வது. அவர் ஒரு கேளிக்கை விடுதிக்கு செல்ல வேண்டும், அவர் ஒரு நண்பரிடம் செல்ல வேண்டும், அவர் எங்காவது செல்ல வேண்டும். அவர் தனது புனித உணர்விற்காகவும் அவரது சுய மரியாதை உணர்விற்காகவும் தன்னைத்தானே அழித்து கொள்வார். That's why we have no sense as to what is a sister, the relationship of a sister with other women. This is so much missing that to talk about it in England was impossible. They said this is a Victorian, even an earlier lady talking. See, they brand it. You are Victorian, you are Georgian, or you are... Anyway, everything moves according to the kings that ruled that horrible England, and the kings themselves being so horrible.
and the kings themselves were such horrible things. I mean, I don't know how they were ideals for them. அதனால்தான் நமக்கு சகோதரி என்றால் என்ன, பிறருடன் ஒரு சகோதரியின் உறவு எப்படி இருக்க வேண்டும் என்ற உணர்வு இல்லை. இங்கிலாந்தில் அதை பற்றி பேசுவது சாத்தியமற்றது. ஏனென்றால் இது ஒரு விக்டோரியன் அல்லது ஜார்ஜியன் பண்டைய கால ராணிகள் என்று அவர்கள் சொல்வார்கள். ஒரு அடையாளத்தை சொல்வார்கள். நீங்கள் ஒரு விக்டோரியன் அல்லது ஜார்ஜியன் என்பது எந்த மன்னர் இந்த பயங்கரமான இங்கிலாந்தை ஆட்சி புரிகிறாரோ அதை பொறுத்து மாறும். இந்த மன்னர்களே மோசமானவர்கள்தான். அந்த மன்னர்கள் அவர்களுக்கு எப்படி நல்லவர்களாக தெரிந்தார்கள் என்பது எனக்கு தெரியவில்லை. So you are branded as a Georgian or a this or a that. Whatever you say, you see, they cannot see the integration of anything. They just, one sentence they'll catch hold of, oh, this is absolutely Victorian. I said, all right, doesn't matter, but it's good, whether you like it or not. As if Victorian everything to be condemned, there must be something good about it also. எனவே நீங்கள் ஒரு ஜார்ஜியன் அல்லது இது அல்லது அது என்று முத்திரை குத்தப்படுகிறீர்கள். நீங்கள் என்ன சொன்னாலும் அவர்களால் எதையும் ஒருங்கிணைத்து காண முடியாது. ஒரு வார்த்தையில் அவர்கள் சொல்வது இது முற்றிலும் விக்டோரியன் என்றுதான். எனவே நான் சொன்னேன், சரி, பரவாயில்லை, நீங்கள் விரும்புகிறீர்களோ இல்லையோ எது நல்லது என்பதை நான் அறிய விரும்புகிறேன். அப்படியானால் விக்டோரியன் என்று கூறப்படும் எல்லாமே கண்டிக்கக்கூடியதா? அதை பற்றியும் ஏதாவது நல்லது இருக்கத்தான் செய்யும். This is how the whole outlook is of the people, all the time trying to brand others. What about yourself? What brand are you going to give yourself? That's the point nobody wants to see. What brand am I? What is my brand? I am a brat. That's what you are. இப்படித்தான் எப்போதுமே மக்களின் முழு கண்ணோட்டமும் மற்றவர்களை முத்திரை குத்த முயற்சிக்கும். உங்களை பற்றி என்ன சொல்வது? உங்களுக்கு என்ன முத்திரை கொடுத்து கொள்ளப் போகிறீர்கள்? அந்த விஷயத்தை யாரும் பார்க்க விரும்புவதில்லை. எனக்கு என்ன முத்திரை கொடுத்து கொள்ளப் போகிறேன்? என்னுடைய முத்திரை என்ன? அதிகாலை 1 மணிக்கு எந்த முத்திரையும் இல்லை. அதுதான் நீங்கள். Sometimes I feel so many people, the way they think, they have no sense. Like in the night, a nocturnal animal would dash into that and that into that. That's how they've broken themselves completely like mad. For what? Keep quiet. Be in the center. சில நேரங்களில் பலர் அவர்கள் எண்ணுகின்ற விதத்தில் அவர்கள் அறிவில்லாமல் இருக்கின்றார்கள் என்று நான் நினைக்கிறேன். இரவில் இரவு நேர விலங்குகளைப் போல அவர்கள் அதையும் இதையும் செய்கிறார்கள். அப்படித்தான் அவர்கள் தாங்களாகவே பைத்தியம் போல் உடைந்து போகிறார்கள். எதற்காக? அமைதியாக இருங்கள், மையத்தில் இருங்கள். You had to just wait. It was going to happen. This is your own. You are the people who are searching the truth, for which it is all created. The whole scene is there. You have to just get it. Why are you breaking everything that God has given you? It's such a beautiful being He has created. You are the most beautiful person. நீங்கள் காத்திருக்க வேண்டும். அது நடக்கப் போகிறது. அது உங்களுக்கு சொந்தமானது. நீங்கள் ஆத்மாவை தேடுகிறவர்கள். அதற்காகத்தான் இது அனைத்தும் உருவாக்கப்பட்டது. முழு காட்சியும் அங்கே உள்ளது. நீங்கள் அதை பெற வேண்டும். கடவுள் உங்களுக்கு கொடுத்த அனைத்தையும் நீங்கள் ஏன் உடைக்கிறீர்கள்? அப்படிப்பட்ட ஒரு அழகான உயிரினத்தை அவர் உருவாக்கியுள்ளார். நீங்கள் மிக அழகானவர். Have you seen that when you go to the zoo, all the animals are looking at you? In the same way, they are looking forward to you. What have you got to give to them? I don't know. நீங்கள் மிருக காட்சி சாலைக்கு செல்லும்போது எல்லா விலங்குகளும் உங்களை பார்த்து கொண்டிருப்பதை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா? அதே வகையில் அவை உங்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றன. உங்களுக்கு கிடைத்ததை நீங்கள் அவைகளுக்கு கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். எனக்கு தெரியவில்லை. But once you get your realization, then you know the meaning of your being. Then you know what you are. And this is what one has to establish. We have really done lots of wrongs to ourselves by not understanding really self-estimation. ஆனால் நீங்கள் விழிப்புணர்வு பெற்றவுடன் உங்கள் இருப்பின் அர்த்தம் உங்களுக்கு தெரியும். நீங்கள் யார் என்பது உங்களுக்கு தெரியும். இதைத்தான் ஒருவர் ஸ்தாபிக்க வேண்டும். உண்மையில் நம்மை புரிந்து கொள்ளாமலும் சுய மதிப்பீடு இல்லாமலும் நாம் நிறைய தவறுகளை செய்துள்ளோம். One must know that you are the diamond, that you are the spirit,
that you have to rise into the kingdom of God. You are specially made for this purpose. And right royal people you are, that you have to climb up there. Instead of that, you are lost into your egos and super egos, and frantically what you are doing is completely destroying all the chances of your ascent, which is so easily to be done. நீங்கள் வைரங்கள், நீங்கள் ஆத்மாக்கள், தேவனுடைய ராஜ்யத்திற்கான உரிமைகள் உங்களுக்கு உள்ளன என்பதை ஒருவர் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த நோக்கத்திற்காகத்தான் நீங்கள் சிறப்பாக உருவாக்கப்பட்டுள்ளீர்கள். நீங்கள் அரசர்களைப் போல நீங்கள் அந்த உயரத்துக்கு போக வேண்டும். அதற்கு பதிலாக உங்கள் அகங்காரம் மற்றும் மமகாரத்தால் நீங்கள் தொலைந்து போயிருக்கிறீர்கள். பித்து பிடித்து நீங்கள் செய்யும் அனைத்தும் உங்கள் ஏற்றத்திற்கான அனைத்து வாய்ப்புகளையும் அளிக்கிறது. It's such a living force which is going to work out. It is not going to harm you in any way. It is for you only. It's all there. It is sahaja. It is within you. It is spontaneous. And it is going to work out. Only thing you have to know that you have not to treat yourself so shabbily and with such hatred towards yourself. இது மிகவும் எளிதாக செய்யப்படக்கூடியது. இது அந்த அளவு ஒரு உயிருள்ள செயல்முறையாகும். இது உங்களுக்கு எந்த வகையிலும் தீங்கு விளைவிக்கப் போவதில்லை. அது உங்களுக்காக மட்டுமே. அதில் எல்லாம் இருக்கிறது. அது சஹஜ். அது உங்களுக்குள் இருக்கிறது. அது தன்னிச்சையானது. அது வேலை செய்யப் போகிறது. நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரே விஷயம், நீங்களே உங்களை மிகவும் இழிவாகவும் அதிக அளவு வெறுப்புடனும் நடத்தக்கூடாது என்பதுதான். There is no need to have such low opinion about yourself. This is the left side. The right side, of course, is of the people who talk big, you see, who say great politicians and things, who just talk down people. When they speak, they just dominate, and by their speech they control people. உங்களை பற்றி இவ்வளவு இழிவான கருத்து வைத்திருப்பது நல்லதல்ல. அது இடது பக்கமானது. வலது பக்கமானவர்கள் நிச்சயமாக அதிகம் பேசுபவர்கள். உதாரணமாக, அரசியல்வாதிகள் மக்களை பற்றி தாழ்வாக பேசுவது போல. அவர்கள் பேசும்போது அவர்கள் ஆதிக்கம் செலுத்துவார்கள். அவர்களின் பேச்சால் அவர்கள் உங்களை கட்டுப்படுத்துவார்கள். This is the center, right side. People who are hot-tempered and who lose temper and frighten people with their tempers, you see. They say such horrible things that people are just frightened of them, and just to keep them quiet, they manage somehow. இந்த மையத்தில் உள்ள வலது பக்கமான மக்கள் கோபமான சுபாவமானவர்கள். தங்கள் நிதானத்தை இழந்து மக்களை கோபத்துடன் பயமுறுத்துவார்கள். அந்த அளவு கொடூரமான விஷயங்களை சொல்வார்கள். அவர்கள் அமைதியாக இருக்க வைப்பதற்காகவே அவர்களை ஒரு வழியாக சமாளித்து மக்கள் அவர்கள் மீது மிகவும் பயத்தோடு இருக்கிறார்கள். This type of people have the right Vishuddhi. They also have, when they have colds, coughs and all that, is a balance comes to them. When they have to talk too much also, they have to have this problem of right Vishuddhi. And sometimes some people suddenly lose their voices, you see. When they talk too much, also they lose voices because the balance is created within them. இந்த வகை மக்களுக்கு வலது விசுத்தி பிரச்சனை இருக்கும். அவர்களுக்கு சளி அல்லது இருமல் வந்தால் அது அவர்களுக்கு ஒரு சமநிலையை கொண்டு வரும். மேலும் அவர்கள் அதிகம் பேசினால் அவர்களுக்கு பேச முயற்சிப்பதில் சிக்கல் வரும். மேலும் சிலர் அதிகமாக பேசுவதினால் குரல்களை இழக்கிறார்கள். ஏனெனில் சமநிலை அவர்களுக்குள் ஏற்படுகிறது. Now the center one is that of Sri Krishna. Sri Krishna is the one who creates the witness within us. He is the one who refuted all kinds of formal, ritualistic things in religion. But he didn't become a hippie. That's one thing one should understand. That he didn't go to another extreme. இப்போது நடுமையம் ஸ்ரீ கிருஷ்ணாவின் உடையது. ஸ்ரீ கிருஷ்ணர் தான் நம்மில் சாட்சி பாவனையை உருவாக்குபவர். அவர்தான் மதங்களில் செய்யப்படும் அனைத்து வகையான சம்பிரதாயமான சடங்கு விஷயங்களை மறுத்தவர். ஆனால் அவர் ஒரு ஹிப்பி ஆகவில்லை. அந்த விஷயத்தை ஒருவர் புரிந்து கொள்ள வேண்டும். அவர் மற்றொரு இறுதிக்கு செல்லவில்லை. You see, when he said that all these junks and formal things that are there, he didn't say that you take to drugs, another nonsensical formal thing. He said that if you have to get over these things, you have to see it as a drama. The whole thing is a joke going on.
It's a drama going on. But for that you have to become. It's not a question of your achieving it by rational thinking. You have to go beyond your mind to achieve it. And that going beyond is done by the Kundalini. இந்த குப்பைகள் மற்றும் சம்பிரதாயமான விஷயங்கள் அனைத்தும் இருக்கும். போதைப்பொருள் மற்றும் பிற முட்டாள்தனமான விஷயங்களை எடுத்துக்கொள்வதை அவர் சொல்லவில்லை. அவர் சொன்னது, இதையெல்லாம் விட்டு நீங்கள் வெளிவர வேண்டுமானால் நீங்கள் அதை ஒரு நாடகமாக பார்க்க வேண்டும் என்றும் முழு விஷயமும் ஒரு நகைச்சுவையாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றும் கூறினார். ஒரு நாடகம் நடக்கிறது, ஆனால் அதற்கு நீங்கள் அதுவாக ஆக வேண்டும். இது பகுத்தறிவு சிந்தனையுடன் அதை அடைவது என்ற கேள்வியே இல்லை. அதை அடைய உங்கள் மனதை தாண்டி செல்ல வேண்டும். அதற்கு அப்பால் செல்வது உங்கள் குண்டலினியால் செய்யப்படுகிறது. Now he did not doing, that does not mean that he was not in it. He was very much there. Like a painting you have, first you have the background, then you have another color, then you have your third color, now the fourth color, and now the time has come for the whole picture to be ready. Everybody has played their part, very important part in our evolution. Everyone is needed. Among you may be many who might be having a problem with Shri Krishna. Especially Hare Rama, Hare Krishna people, they suffer mostly from throat cancers. You can go and find out. இப்போது அவர் அதை செய்யாமல் இருக்கிறார் என்பதால் அவர் அங்கு இல்லை என்று அர்த்தமல்ல. அவர் அங்கு இருக்கிறார். ஒரு ஓவியம் வரைவதற்கு உங்களுக்கு முதலில் பின்புலம் வேண்டும். பின்னர் நீங்கள் மற்றொரு வண்ணம் தீட்ட வேண்டும். பின்னர் நீங்கள் இன்னொரு வண்ணம் தீட்ட வேண்டும். பின்னர் நீங்கள் மூன்றாவது வண்ணம், இப்போது நான்காவது வண்ணம், இப்போது முழு படமும் தீட்ட வேண்டிய நேரம் வந்துவிட்டது. எல்லோரும் அவரவரது பங்கை ஆற்றியுள்ளனர். நம்முடைய பரிணாம வளர்ச்சிக்கு மிக முக்கியமான பங்குக்கு அனைவரும் தேவை. உங்களில் பலருக்கு இந்த விஷயத்தில் பிரச்சனை இருக்கும். குறிப்பாக ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா மக்களில் உள்ள பலர் இருக்கலாம். அவர்கள் பெரும்பாலும் தொண்டை புற்றுநோயால் பாதிக்கப்படுகின்றனர். Because they go against Krishna by taking his name so vainly. On Oxford Street they will stand with those things they get in the market, put them here, attach it here and go on dancing, making mockery out of Sri Krishna's dignity. Like that. ஏனென்றால் அவர்கள் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு எதிராக செல்கிறார்கள். ஆக்ஸ்போர்ட் தெருவில் அவரது பெயரை மிகவும் வீணாக எடுத்துக்கொள்வதன் மூலமும் அவர்கள் சந்தையில் கிடைக்கும் பொருட்களுடன் அவர்கள் நின்று கொண்டும் பின்னர் அவர்கள் அதை இங்கே வைத்து மாட்டிக்கொண்டு நடனமாடுவதன் மூலமும் ஸ்ரீ கிருஷ்ணரின் கண்ணியத்தை கேலி செய்கிறார்கள். And apart from that, they take a name unauthorized. Who has given them authority to take the name of Sri Krishna? They spoil this chakra doubly, because if you take two mantras, you spoil left Vishuddhi very badly. தவிர அவர்கள் ஸ்ரீ கிருஷ்ணரின் பெயரை அங்கீகாரம் இல்லாமல் உபயோகப்படுத்துகிறார்கள். ஸ்ரீ கிருஷ்ணரின் பெயரை உபயோகப்படுத்த அவர்களுக்கு அங்கீகாரம் வழங்கியவர் யார்? அவர்கள் இந்த சக்கரத்தை முற்றிலுமாக இரட்டிப்பாக கெடுத்து விட்டார்கள். ஏனென்றால் நீங்கள் மந்திரத்தை இந்த வழியில் உபயோகிப்பதன் மூலம் உண்மையில் உங்கள் இடது விஷுத்தியை மிகவும் மோசமாக கெடுக்கிறீர்கள். All those who have taken these so-called mantras have spoiled their left Vishuddhi. Because these mantras are not like one mantra to someone. I mean, are we only one chakra part of the chakras? And that too, like Thinga means this and all these things, where are they within us? They ran short of the names, I think, so they started getting a hold of any names that they felt like, or they were sinister to give such horrible names to you. Left Vishuddhi you cast so badly. மந்திரங்கள் வழங்கப்பட்டவர்கள் அனைவரும் தங்கள் இடது விஷுத்தியை கெடுத்துக் கொள்கிறார்கள். ஏனென்றால் இந்த மந்திரங்கள் ஏதோ ஒன்றுக்கான ஒரு மந்திரம் என்பது போல இல்லை. அதாவது நாம் ஒரே ஒரு சக்கரமா அல்லது ஒரு சக்கரத்தின் ஒரு பகுதியா? அதுவும் அவர்கள் சொல்லும் டிங்காவை போல மற்றும் இந்த மாதிரியான விஷயங்கள் அனைத்தும். அவை நமக்குள் எங்கே இருக்கின்றன? அவர்களுக்கு பெயர்கள் பற்றாக்குறை இருந்திருக்கும் போல. எனவேதான் அவர்கள் எந்த பெயர்களையும் வைத்துக்கொள்ள தொடங்கினர். அல்லது அவர்கள் உங்களுக்கு இதுபோன்ற பயங்கரமான பெயர்களை கொடுக்கும் வஞ்சனையாளர்கள் என்று சொல்லலாம். இந்த இடது விஷுத்தி உங்களுக்கு மிகவும் மோசமாக பிடித்துள்ளது. Mostly people who take to mantras, you will find when they speak, their lower jaw moves like this. They have difficulty in talking. They cannot talk properly.
This is one of the things you'll find with them. They'll have pain in the left hand side. They'll have pain at the back. This is the beginning of it. இந்த மந்திரங்களை எடுத்த பெரும்பாலான மக்கள் தங்களது கீழ் நாடியில் பேசும்போது அவர்களது கீழ் தாடை இப்படி அசையும். பேசுவதில் சிரமம் இருக்கும். அவர்களால் சரியாக பேச முடியாது. அவர்களிடத்தில் நீங்கள் காணும் விஷயங்களில் இதுவும் ஒன்றாகும். பின்புறத்தில் மற்றும் இடதுபுறத்தில் அவர்களுக்கு வலி இருப்பதை நீங்கள் காணலாம். இதுதான் ஆரம்பம். Any mantra given to you has to have logical meaning. It's a big science of mantra. It's not something nonsensical that you come here, I give you a flower, finished. It's a big science. You see how many deities there are. You must know where the problem is. It is like a kundalini rising in its living power. You know that here is the obstruction. And you want to get rid of that obstruction, then you say there the password and you pass through. உங்களுக்கு வழங்கப்பட்ட எந்த மந்திரத்திற்கும் தர்க்க ரீதியான அர்த்தம் இருக்க வேண்டும். இது ஒரு பெரிய விஞ்ஞானம். இது ஒன்றும் முட்டாள்தனமானது அல்ல. அதாவது நீங்கள் இங்கே வருகிறீர்கள், நான் உங்களுக்கு ஒரு மலர் தருகிறேன், அவ்வளவுதான், முடிந்தது. இது ஒரு பெரிய அறிவியல். நீங்கள் பாருங்கள், எத்தனை தெய்வங்கள் இங்கே உள்ளன, பிரச்சனை எங்கே உள்ளது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இது உயிருள்ள சக்தியான குண்டலினி இங்கே உயர்ந்து வருவதை போன்றது. மற்றும் இப்போது இங்கேதான் தடை இருக்கிறது. மேலும் நீங்கள் அந்த தடையிலிருந்து விடுபட விரும்புகிறீர்கள். பின்னர் நீங்கள் கடவுச்சொல்லை பாஸ்வேர்டு சொல்லி நீங்கள் கடந்து செல்லுங்கள். When the kundalini has not started, what's the use of having a mantra? The kundalini is frozen down there. And you are saying a mantra for a chakra. Now it would be something like this, that I am frozen in England and I am saying a password for a bridge here. It is absurd. ஆனால் குண்டலினி எழத் தொடங்கவில்லை என்றால் ஒரு மந்திரத்தை சொல்வதனால் என்ன பயன்? ஒரு மந்திரத்தை வைத்திருப்பதன் பயன் என்ன? குண்டலினி அங்கேயே தங்கியிருந்தால் நீங்கள் ஒரு சக்கரத்திற்கான மந்திரத்தை சொல்கிறீர்கள் என்றால் அது இது போன்றுதான் இருக்கும். நான் இங்கிலாந்தில் முடக்கப்பட்டுள்ளேன், ஆனால் இங்கே ஒரு பாலத்திற்கான கடவுச்சொல்லை சொல்கிறேன் என்பது போன்றது. இது அபத்தமானது. Because you are so naive about it. Our Indian modern people also who think they are very westernized and sophisticated, they also are equally naive. They don't want to read anything about scriptures. They are not translated in English. They do not know anything about mantra vidya. The mantra has to be connected with your development in your kundalini. Not only that, but it should relate to the movement of the kundalini. ஏனென்றால் நீங்கள் இதை பற்றி மிகவும் சாதுரியமற்றவர்களாக இருக்கிறீர்கள். எங்கள் இந்திய பெண்களும் தாங்கள் மிகவும் மேற்கத்தியமயமான மற்றும் அதிநவீனமானவர்கள் என்று நினைக்கிறார்கள். அவர்களும் அதே போன்று சாதுரியமற்றவர்களாகவே இருக்கிறார்கள். அவர்கள் வேதங்களை பற்றி எதுவும் தெரிந்து கொள்ள விரும்பவில்லை. அவற்றை ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கவில்லை. மந்திர வித்யா பற்றி அவர்களுக்கு எதுவும் தெரியாது. மந்திரங்கள் உங்கள் குண்டலினியின் முன்னேற்றத்துடன் இணைந்ததாக இருக்க வேண்டும் என்பது பற்றியும் அவர்களுக்கு ஒன்றும் தெரியாது. அது மட்டுமல்லாமல் அந்த மந்திரம் உங்கள் குண்டலினியின் நகர்வுடன் தொடர்புடையதாக இருக்க வேண்டும். It should be given by a person who is a realized soul, Jagrut, awakened. Mantra has to be awakened. And that you will find in Sahaja Yoga that it is such a temporary thing. விழிப்புணர்வு பெற்ற ஆத்மாவால் அது கொடுக்கப்பட வேண்டும். ஜாக்ருத், வெளிப்படைய வேண்டும். மந்திரம் விழுப்பு பெற வேண்டும். சகஜ யோகாவில் இது மிகவும் எளிமையான விஷயம் என்பதை நீங்கள் காண்பீர்கள். For example, the Kundalini is stopping at this point. Now what is the mantra of this point? Lord's Prayer or I forgive, to make it short. That's the weapon Christ has given us, of forgiveness. At this point, which stops your thinking. எடுத்துக்காட்டாக குண்டலினி இந்த இடத்தில் நின்று விடுகிறது. பின்னர் இந்த இடத்திற்கான மந்திரம் என்ன? லார்ட்ஸ் பிரேயர், அல்லது சுருக்கமாக கூற வேண்டுமானால் நான் மன்னிக்கிறேன் என்று சொல்வது. மன்னிப்பதற்கு கிறிஸ்து நமக்கு அளித்த ஆயுதம் இதுதான். இந்த இடத்தில் அது உங்கள் சிந்தனையை நிறுத்துகிறது. But any dictum and Hari cannot do it. You have to have realization first. Then only, because the Kundalini has reached there, you know that it is stopping there, then you have to say that, all right, this is Lord's Prayer. You say Lord's Prayer, it opens up. What is the mantra over here?
is Allahu Akbar. You put these fingers are of this center. You put them here and say Allahu Akbar 3 times, it will open up. எந்த டிக் டாம் மற்றும் ஹாரிப் எல்லாம் அதை செய்ய முடியாது. நீங்கள் உங்களின் சுய விழிப்புணர்வை பெற வேண்டும். பின்னர் குண்டலினி இந்த இடத்தை அடைந்து இங்கே நிறுத்தப்பட்டால் நீங்கள் சரிதான் இங்கு லார்ட்ஸ் பிரேயர் சொல்ல வேண்டும். நீங்கள் இதுதான் லார்ட்ஸ் பிரேயர், இங்கு லார்ட்ஸ் பிரேயர் சொல்கிறீர்கள், அது திறந்து கொள்ளும். இங்கே என்ன மந்திரம்? இது அல்லாஹு அக்பர். நீங்கள் இந்த விரல்களை இங்கே வைத்து அல்லாஹு அக்பர் என்று 3 முறை சொல்லுங்கள், அது திறந்து கொள்ளும். But you have to be a realized soul to begin with, or the one who is telling you has to be realized soul. There has to be some authority from God, not from theological college or anything. It's a mockery to get knowledge of God in theological college. ஆனால் நீங்கள் விழிப்புணர்வு பெற்ற ஆத்மாவாக இருக்க வேண்டும், அல்லது அதை செய்ய சொல்பவர் விழிப்புணர்வு பெற்ற ஆத்மாவாக இருக்க வேண்டும். இது கடவுளிடமிருந்து வந்த அதிகாரம். இது சில இறையியல் கல்லூரி அல்லது எதிலிருந்தாவது வந்தது அல்ல. நீங்கள் ஒரு இறையியல் கல்லூரியில் இருந்து கடவுளை பற்றிய அறிவை பெறுவீர்களா? அது ஒரு கேலி கூத்து. I mean, you must enter into the kingdom of God to know what He is, what it is like, what is His whole vidya, His knowledge. Divine knowledge is very different from the knowledge you have. Have you ever known that this is Vishuddhi Chakra before? You have never known this before, it's not written anywhere. Some things had to be told by me also. So this was left for me to be told. நான் சொல்வது அவர் யார், அவர் எப்படிப்பட்டவர், அவருடைய முழு வித்தை என்ன, அவருடைய அறிவு என்ன என்பதை அறிந்து கொள்வதற்கு நீங்கள் கடவுளுடைய ராஜ்யத்திற்குள் நுழைய வேண்டும். அது தெய்வீக அறிவு. அவருடைய அறிவு உங்களிடமுள்ள அறிவிலிருந்து மிகவும் வேறுபட்டது. இதுதான் விசுத்தி சக்கரம் என்பதை நீங்கள் எப்போதாவது அறிந்திருக்கிறீர்களா? இதை நீங்கள் முன்பு அறிந்திருக்கவில்லை. அது பற்றி எழுதப்படவில்லை. சில விஷயங்கள் என்னால் சொல்லப்பட வேண்டியிருந்தது, ஏனென்றால் இது நான் சொல்வதற்காகவே விடப்பட்டிருக்கிறது. Now this chakra of Vishuddhi Chakra gives you the witness state that Krishna has described, that you become the Sakshi. I would like you to also listen to my tape on Sri Krishna, which is very good. Recently I spoke about him in a very detailed manner about Gita also. இப்போது இந்த சக்கரம் விஷுத்தி சக்கரம் உங்களுக்கு சாட்சி பாவத்தை தருகிறது. அதனைத்தான் ஸ்ரீ கிருஷ்ணர் நீங்கள் சாட்சி பாவமாக ஆக வேண்டும் என்று விவரித்துள்ளார். ஸ்ரீ கிருஷ்ணர் பற்றி பேசிய ஒளிநாடாவை நீங்கள் கேட்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அது மிகவும் நல்லது. சமீபத்தில் அவரை பற்றியும் கீதையை பற்றியும் நான் மிகவும் விரிவாக பேசியுள்ளேன்.